தோற்கடித்து புதியொரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். මා දන්නවා දකුණෙත් උතුරෙත් යලි තමන්ගේ අහිමි වූ බලය ආරක්ෂා කර ගැනීම වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාලන ප්‍රවණතාවයන්ගේ කුඩා නැගිටීම් හීන් කෙඳිරිලි අපි දකිමින් තිබෙනවා. நாங்கள் காண்கின்றோம் தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள் இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ජාතිවාදී දේශපාලනයන් විසින් කිසි විටක පොදු ජනයාට සේවයක් සපයන්නේ නැහැ. இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தார். උතුරේ ජාතිවාදය දේශපාලකයන්ගේ මෙවලම. வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு දකුණේ පැන නගින ජාතිවාදය දේශපාලනික මෙවලම. தென்பகுதியிலே மேலும் இனவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்த පරාජය වුණු කණ්ඩායම් මිලි නැගිටීම සඳහා උපයෝගී කරගන්න ඉතාමත් විනාශකාරී මෙවලම. தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார்கள். එනිසා අපි ඔබට එකක් සහතික කරනවා. ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம். ආණ්ඩුවක් ලෙස අපි යලි ජාතිවාදී දේශපාලනයට මේ රටේ ඉඩ තබන්නේ නැහැ. ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. ඒ වගේම මා විශ්වාස කරන ජනතාව ලෙස ඔබත් ஆகவே நான் நம்புகின்றேன் மக்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் ඔතනක මොන ආකාරයෙන් පැනනංගත් මේ ජාතිවාදී දේශපාලනය ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. எந்த இடத்திலே எந்த வகையிலே இந்த இனவாதம் எழுச்சி பெறுவதாக இருந்தால் அதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து தோற்கடிக்க வேண்டும். ඒ සඳහා අපි ඔබට ආරාධනා කරනවා. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි දන්නවා දකුණේ දේශපාලනයක් ක්‍රියාත්මක වෙමින් තිබෙනවා. உங்களுக்கு தெரியும் தென்பகுதியிலே ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருது. නිරන්තර උතුර ගැන කල්පනා කරන්නේ. தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார்கள். යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් නිරන්තරයෙන් ගොඩනගමින්. யுத்தம் தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். කොළඹ නගරයේ ආයුධ අහු වෙනවා. கொழும்பு நகரத்திலே ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. වෙඩි තබා ගැනීම විදිහට සිදු වෙනවා. துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன. හැබැයි ඒක සාමාන්‍ය තත්වයක් ලෙස අර්ථකථනය කරනවා. அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூறுகிறார்கள். උතුරේ එහෙම එකක් සිදු වුවොත් வடக்கிலே அவ்வாறான சம்பவம் நடந்தால் ඒ යුද්ධයක පෙරනිමිත්තක් කියලා අර්ථකථනය කරන්න පටන් අරගෙන තිබෙනවා. அது யுத்தம் வருவதற்கு முன்னிலையிலே அல்லது முன் சந்தர்ப்பங்களாக அவர்கள் கருதுவார்கள். ඒ කියන්නේ කුමක්ද? அதாவது அது என்ன? දේශපාලනයක් තියෙන උතුර පිළිබඳ නිරන්තරයෙන් යුද බියක් අනියත බියක් නිර්මාණය කරන දේශපාලනයක් තිබෙනවා. வடமாகாணம் தொடர்பாக தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று සියලු தென்பகுதியில் සැලසුම්, நடக்கின்றது. அனைத்து සියලු திட்டங்களும் සටන්පාට, அனைத்து கோஷங்களும் සියලු ක්‍රියාමාර්ග அனைத்து ඒ செயற்பாடுகளும் ඔක්කොම සකස් කරන්නේ යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් උතුරේ පෙන්නමින්. அவை அனைத்தையுமே திட்டமிடுவது வடமாகாணத்திலே யுத்தம் வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம் හැම විටම කටයුතු කරන්නේ எந்த நேரம் செயல்படுவது යලි උතුරේ යුද්ධයක් ඇතිවෙන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை யுத்தம் இடம்பெறாது என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். කුමන උඩක් තිබෙනවා නම් යලි ජාතිවාදී ගැටුමක් ඇති වෙන්න ඒ ඉඩ ඇවිරීම පිළිබඳව තමයි අපි අපේ දේශපාලනය. எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் யுத்தம் வருவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தடுப்பதற்காகத்தான் எங்களது அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருவோம். ඒක තමයි අපේ ආණ්ඩුවේ අරමුණ. அதுதான் எமது அரசாங்கத்தின் නැවත குறிக்கோள். අනියත බියක් නිර්මාණය කිරීම නෙවෙයි. மீண்டும் ஒரு முறை அச்சத்தை ஏற்படுவது அல்ல, සමගිය නිර්මාණය කිරීම. நல்லிணக்கத்தை சமாதானத்தை ඒ ஏற்படுத்துவது. අරමුණෙන් අපි වැඩ කරමින් තිබෙනවා. அந்த குறிக்கோளுடன் நாங்கள் செயல்பட்டு ඒ கொண்டிருக்கிறோம். සඳහා ගත හැකි அதற்காக எடுக்க வேண்டிய ඉතාමත් ආන්දෝලනයට තුඩු දිය හැකි மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட තීරණාත්මක තීන්දුව ගන්න தீர்மானகரமான முடிவுகளை අපි කිසිසේත්ම බියවන්නේ නැහැ. எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை. පැරණි பழைய විනාශකාරී அழிவுமிக்க ජාතිවාදී ගෝසාවන්ට இனவாத கோஷங்களுக்கு අපි ගනු ලබන ප්‍රගතිශීලී ඉදිරිගාමී ක්‍රියාමාර්ග ආපසු වරවන්න ඉඩ දෙන්නේ නැහැ. நாங்கள் எடுக்கும் முற்போக்கான செயற்பாடுகளை ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி கொண்டு செல்ல மாட்டோம். තමන්ගේ දරුවා හමු දෙමව්පියන්ට தமது பிள்ளை இழந்த பெற்றோர்களுக்கு දරුවන්ට කුමක්ද සිදුවේ කියලා දැනගැනීමේ අයිතියක් තිබෙනවා. அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சு கொள்ளும் அந்த உரிமை இருக்கின்றது. තමන් அவர்களுக்கு. පාරම්පරික වගා කරු බිම් කඩවල් தமது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த நிலங்களை තමන්ට වගාවට පදිංචි යලි ලබා ගැනීමේ අයිතියක් තිබෙනවා. அதற்காக குடியேற வேண்டிய உரிமை இருக்கின்றது. ඒ අයිතිය තහවුරු කිරීම සඳහා තමයි මේ ආණ්ඩු කටයුතු කරන්නේ. அந்த உரிமையை பாதுகாத்து கொடுப்பதற்காகத்தான் இந்த ඒවා அரசாங்கம் செயல்படும். ඒවා විසින් அவற்றினூடாக පරාජිත කණ්ඩායම් යලි ජාතිවාදී ගෝසාවන් ගෙනෙන්න පුළුවන්. தோல்வி கண்ட சக்திகள் மீண்டும் இனவாத கோஷங்களை கொண்டு வர முடியும். හැබැයි එවැනි ඉදිරිගාමී පියවර
அவ்வாறான முற்போக்கு நடவடிக்கைகளை ජාතිවාදී ගෝසාවන් හමුව අකුල ගන්නේ නැති බව මම ඔබට සාතික කරනවා. இனவாத கோஷங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒருபோதும் சுருட்டிக் கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். අපි අපේක්ෂා කරන්නේ කුමන රටක්ද? நாங்கள் எதிர்பார்ப்பது இவ்வாறான ஒரு நாடு. යුද්ධ කරගත්තු රටක් තිබුණා. யுத்தம் செய்த ஒரு நாடு இருக்கு, එන කොටාගත්තු ඉතිහාසයක් තිබුණා. முருகல் நிலை ஏற்படுத்திய நாடு இருக்கு, ගැටුම් වලින් පිරුණු ඉතිහාසයක් තිබුණා. சண்டை நிரம்பிய ஒரு வரலாறு இருக்கு, කඳුළු ලේ ගලා ගියපු ඉතිහාසයක් තිබුණා. கண்ணீர் ரத்தம் ஓடிய ஒரு வரலாறு இருக்கு. ඒ ඉතිහාසය වෙනුවට அந்த வரலாற்றுக்கு பதிலாக සහෝදරත්වය, சகோதரத்துவம், සමගිය அமைதி නිර්මාණය වෙන අනාගතයක් අපි නිර්මාණය කළ යුතුයි. நிர்மாணிக்கின்ற ஒரு எதிர்காலத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். අන්න ඒ වෙනුවෙන් අපි වැඩ කටයුතු කරනවා. அதற்காக நாங்கள் செயல்படுகின்றோம். ඒක කිසිසේත් ආපසු හරවන්නේ නැති, හැරවිය නොහැකි, හැරවිය නොයුතු ක්‍රියාමාර්ග ලෙස අපි සලකනවා. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். ඒ නිසා මේ වෙලාවේ ජීවත් වෙන පාලනය හොබවන අපේ වගකීම කුමක්ද? ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்ன? යලි කුමන වර්ගයේ හෝ ගැටුමක් අපේ රටේ ඇතිවීම වැළැක්වීම. மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை. අපේ දරුවන්ට හොඳ සමගියෙන් සහෝදරත්වයෙන් බිහි වෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම. எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். මා දන්නවා මේ ප්‍රදේශවල ජනතාව විශාල ආර්ථික දුෂ්කරතාවලින් පෙළෙන බව. எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் பாரிய பொருளாதார பிரச்சனைகளுடன் வாழ்கிறார்கள். ඉතාමත් හොඳ නිවසක් නොමැතිවීම, நல்ல ஒரு வீடு இல்லாமல், දරුවන්ට අධ්‍යාපනය ලබා දීම තිබෙන දුෂ්කරතාවයන්, பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் පාරවල් கொடுப்பதற்காக මන්මාවත් கஷ்டம், ඇතුළේ යටිතල පාසුකම් වල තියෙන දුබලතාවයන්, பாதைகள் போன்ற அடிப்படை வசதிகளின்மை, ආහාර වේලක් ලබා ගැනීම සඳහා තිබෙන දුෂ්කරතාවයන්, ஒரு நேர உணவு பெற்றுக்கொள்ளவும் கஷ்டமாக இருப்பார்கள், ආදායම් මාර්ගයක් උපයා ගැනීම සඳහා තිබෙන වේදනාවන්, வறுமை, வருமான வழிகள் இல்லை. ඒ පිළිබඳ අපිට අවබෝධයක් තිබෙනවා. அது தொடர்பாக எங்களுக்கு හැබැයි நன்றாக අපිට தெரியும். අවශ්‍යයි ஆனால் எங்களுக்கு தேவை පියවරෙන් පියවර මේ ගැටලු වලට විසඳුම් සොයන්න. படிப்படியாக இவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். අපි මීට පෙරත් අපි බලය ගන්න පෙර කියලා තිබෙනවා. අපි ඉන්ද්‍රජාලිකයන් නොවන බව. இதற்கு முன்பும் நாங்கள் பதவியெடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம், நாங்கள் மாயாஜாலக்காரர்கள் அல்ல. අපි මායා යෂ්ටියක් අපේ අතේ තියාගෙන ආණ්ඩු බලය නොගත්තු බව. மாயாஜாலமான ஒரு தடி எமது கையில இல்ல, அப்படியல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். අපිට නිසි සැලස්මක්, எங்களுக்கு ஒரு சரியான திட்டம் ஒன்று, ඉලක්කයක්, ஒரு இலக்கு, ඒ ඉලක්ක හඹා යාම සඳහා අවශ්‍ය වන ධෛර්යයක් අප සතුව තිබෙනවා. அந்த இலக்கை சென்றடைவதற்கான ஒரு துணிச்சல் எம் மீது ඒ இருக்கின்றது. නිසා උතුරේ ஆகவே வடக்கில் පොදුවේ හැමතැනම ජීවත් වෙන ජනතාව මුහුණ දී තිබෙන දුෂ්කරතාවයන් பொதுவாக எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற மக்களுடைய அந்த පියවරෙන් පියවර பொருளாதாரத்தை படிப்படியாக අලුත් ගෙත්තමක් වියනවා වගේ புதிய ஒரு பாயை பின்னுவதை போன்று ක්‍රමවත් අපි මේ විසඳනවා. ஒரு முறையாக நாங்கள் இவற்றை தீர்த்து வைப்போம். ඒක අපිට සාධාරණ කාලයක් අවශ්‍යයි. அதற்கு எங்களுக்கு ஒரு நியாயமான காலம் මේ தேவை. අවුරුද්දකට ආසන්න කාලය ඇතුළත இந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்குள் ඊට අවශ්‍ය වන මූලික පදනම් මූලික පියවර අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வருகிறோம். වංචා දූෂණ වලින් පෙරුණු දේශපාලන අධිකාරීත්වයෙන් මුළුමනින්ම වංචා දූෂණ ඉවත් කොට තිබෙනවා. ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த ஆட்சி முறையை முற்றாகவே அக்காரட்சமதாவேட்டு, ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்கின்றிருக்கிறோம். අකාර්යක්ෂමතාවයට செயல்திறனற்ற முறையை, සමහර වංචා දූෂණ පිළිබඳ චෝදනාවන් තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණය சில ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற அரச යලි நிர்வாகத்துறையை ප්‍රතිසංස්කරණය කිරීම සඳහා අපි වැඩ කටයුතු ආරම්භ කරලා තිබෙනවා. மீண்டும் புனரமைப்பதற்காக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். අපේ රටේ පොදු පුරවැසියන්ට எமது நாட்டிலே இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு අපේ රටේ නීතිය පිළිබඳව ඉතාමත් සැක සහිත අදහසක් තිබුණේ. எமது